Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜர்னல் என்ட்ரிஸ் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பத்தின நூக் அண்ட் கார்னர் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜர்னல் என்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட்டை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஜர்னல் என்ட்ரிஸோட ஃபார்மேட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற கான்செப்ட்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க எழுத வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப், ஓகேவா? இந்த புக்ஸ் ஆஃப் கொஸ்டின்ல வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் அருண் ஜர்னல் என்ட்ரிஸ், மிஸ்டர் அருண் ஜர்னல் என்ட்ரிஸ், இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதிக்கணும். இதுக்கு கண்டிப்பா மார்க் போடுவாங்களா? ஆமா, கண்டிப்பா மார்க் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது என்னது ஸ்டெப் 1னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா ஃபார்மேட் நீங்க எழுதுறீங்களா, இந்த ஃபார்மேட் எழுதுனதுக்கு அப்புறமே டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் இதை நீங்க ஓபன் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்க ஸ்டெப் 2வா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுத போறீங்க? டேட், அடுத்து பர்டிகுலர்ஸ், அடுத்து எல்எஃப். எல்எஃப் அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு அர்த்தம். எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டெபிட் அதுக்கு கீழே மறக்காம அமௌண்ட் போடணும். கிரெடிட் அதுக்கு கீழே மறக்காம அமௌண்ட் போட்டிருக்கணும். ஓகேவா? டேட் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜான்வரி 1, ஜான்வரி 2, ஜான்வரி 3 அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்க விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகே, அடுத்தது பர்டிகுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 காலமா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். கீழே எழுதும் போது கிரெடிட் சைட், மேல இருக்கிறது டெபிட், கீழே இருக்கிறது வந்து கிரெடிட். அதனால நம்ம கீழே என்ன போட்டு எழுதுவோம் அப்படின்னா 2 போட்டு எழுதுவோம். கீழே என்ன போட்டு எழுதுவோம்? கண்டிப்பா 2 போட்டு எழுதுவோம். அடுத்தது எல்எஃப். எல்எஃப்ல ஏதாச்சும் எழுதணுமா மேம் அப்படின்னா எதுவுமே நீங்க எல்எஃப்ல எழுதக்கூடாது. டெபிட் இங்க நீங்க எழுதுறீங்களா, டெபிட்ல அதுக்கு நேரா அமௌண்ட் போடணும். கிரெடிட்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுக்கு நேரா நீங்க அமௌண்ட் போட்டிருக்கணும். முக்கியமான விஷயம், இதை எழுதிட்டு மறக்க கூடாத விஷயம் என்ன அப்படின்னா பீயிங் அப்படின்னு போட்டு இந்த என்ட்ரிக்கான விஷயத்த இந்த இடத்துல எழுதணும். அது நான் வந்து உங்களுக்கு சம்குள்ள போன உடனே சொல்லித்தரேன். இதுதான் வந்து ஜர்னலோட ஃபார்மேட். இது வந்து கண்டிப்பா இந்த ஃபார்மேட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சம் எப்படி அப்படிங்கிறது புரியும். இப்போ நம்ம சம்குள்ள போகலாமா? இது வந்து ரொம்ப பேசிக்கான என்ட்ரி தான் எழுதி போட்டிருக்கேன். இந்த பேசிக் என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாவே கொஞ்சம் பெரிய பெரிய என்ட்ரிஸ்லாம் ஈஸியாவே புரிஞ்சிடும். இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்பர் 1 சம பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் குமரன் ப்ரிப்பேர் த ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே? யாரோட நேம் கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் குமரனோட நேம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னது? ஸ்டெப் நம்பர் 1. அப்படிதானே? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் குமரன் அப்படின்னு மாத்தணும். அப்ப நம்ம சம்ல மிஸ்டர் குமரன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்னது? ஸ்டெப் 2. இதுக்குள்ள நம்ம போக போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? மார்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 1, 3 சம்டைம்ஸ் வந்து இயர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2023 வச்சுக்கோங்க. அப்ப 1, 3, 23 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? டேட் போட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரியறதுக்கு பெய்ட் சேலரி ₹5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து நீங்க ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்ன தருவாங்க? சேலரி தருவாங்க. எப்படி தருவாங்க? பணமா தானே உங்களுக்கு தருவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? ஓனர்கிட்ட இருந்து கேஷ் வந்து உங்க கையில வந்துருது. அப்படிதானே? அப்ப என்னது? கேஷ் வந்து உங்களோட கையில வந்துருது. ஓனரை விட்டு கேஷ் என்ன பண்ணுது? வெளியில போகுது. அப்ப நம்மளை விட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில போச்சு அப்படின்னா அது என்னது? கிரெடிட்ல வந்துடணும். ஓகேவா? நம்மளை விட்டு ஒரு விஷயம் வெளியில போச்சுன்னா கிரெடிட்ல வந்துடணும். பெய்டு என்னவா பெய்ட் பண்ணிருப்பாங்க? கேஷா பெய்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன்னா அப்ப கேஷ். ஸோ பெய்டு எங்க வந்தாலும் நீங்க என்ன போடணும்? கேஷ் அப்படின்னு போடணும். என்ன பெய்ட் பண்ணிருக்காங்க? சேலரி. அப்போ எப்படி நீங்க எழுதிக்கணும் அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? எழுதலாமா? சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்.
ஓகேவா? இந்த இடத்துல டெப்டார் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த இடத்துல டெப்டார் போடணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், டெப்டாருக்கு நேரா ஒரு அமௌண்ட் போடணும், அடுத்தது இதுக்கு கீழே அமௌண்ட் போடணும் அப்படின்னு சொன்னேன்ல. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? பெய்ட் சாலரிஸ் ருபீஸ் 5000. 5000 5000. ஓகே, எழுதியாச்சா? ஈச் என்ட்ரிஸ்க்கு கீழே கண்டிப்பா பீயிங் போட்டு நரேஷன் எழுதணும். இப்போ இதுக்கு நம்ம நரேஷன் எழுதலாமா? பீயிங், இதுக்கு உங்களுக்கு எழுத தெரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிருங்க. பீயிங் பெய்ட் salary. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு போகலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பெய்ட் ரெண்ட். ரெண்ட்னா என்ன? வாடகை கட்டுறீங்க. வாடகை கட்டும் போது உங்க கையில இருந்து என்ன போகுது? கேஷ் வெளியில போகுது, அப்படிதானே? அப்போ என்னது? பெய்டுன்னு நான் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்? கேஷா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப பெய்டா நம்ம என்னவா எடுத்துக்கணும்? கேஷா எடுத்துக்கணும். ஒரு விஷயம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அது டெபிட். ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு வெளியில போச்சு அப்படின்னா அது கிரெடிட். ஓகேவா? அப்ப என்னது? ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். டேட் என்னது? 2 கொடுத்துருக்காங்களா? அப்போ 2/3/2023. அமௌண்ட் எவ்வளோ? 12,000. மெயினா என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? நரேஷன் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நரேஷன் என்ன கொடுக்கலாம்? பீயிங் பெய்ட் ரெண்ட். அவ்வளோதான், செகண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்டு பார்ப்போமா? தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். நீங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை பெய்ட் பண்றீங்க. அப்ப என்னது? காசு உங்களை விட்டு வெளியில போகுது, அப்படிதானே? பெய்டு அப்படின்னு என்ன பண்ணுது? கேஷ் உங்களை விட்டு வெளியில போகுது. அப்ப இந்த இடத்துல என்ட்ரி என்ன வரும்? உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்ப 3/3/2023 எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் account debtor to cash account. amount எவ்வளோ? 9,000. ஸோ ருபீஸ் 9,000. நீங்கள் எதுக்கு எழுதிருக்கீங்களோ அந்த காலத்துக்கு நேராக அமௌண்ட் போட்டுக்கோங்க. மெயினாக என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? நரேஷன் எழுதிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நரேஷன் இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? பீயிங் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு அப்படின்னு எழுதிருவீங்க, அப்படிதானே? அவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சிம்பிளான மெத்தட் எழுதி போட்டிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கலாம். இப்போது இந்த விஷயத்தை நான் அப்படியே ஒன் டைம் வேகமாக கோ த்ரூ பண்ணிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 1, இந்த புக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஃபார்மேட் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். அதாவது டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் அப்படின்னு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நரேஷன் நீங்கள் எழுதிருக்கேல்ல, அந்த நரேஷன் எழுதிட்டு நீங்கள் மறந்துடவே கூடாது. சப்போஸ் நீங்கள் நரேஷன் எழுத மறந்துட்டீங்க அப்படின்னா -1 மார்க். கண்டிப்பாக இந்த விஷயத்தை எழுத நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா -1 மார்க்கு. இதில் நீங்கள் லெஜர் போலியோக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா இதுக்குமே -1 மார்க் போட கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதில் 5 மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ், பாய்.